இப்போ இந்த கர்மால வந்து பாத்தீங்கன்னா, நாம ஏற்கனவே செய்த செயல்களோட பலனாகவும் இருக்கலாம். சரியா? இப்ப நம்ம செய்யக்கூடிய விஷயங்களுக்கான பலனாகவும் இருக்கலாம். நீங்க நல்லது பண்ணினாலும், நல்ல கர்மா இருந்தாலும், அதை நீங்க அனுபவிச்சுட்டு தான் போணும். ஓகே. சரியா? கெட்ட கர்மா இருந்தாலும் அதனுடைய பாதிப்புகளை நீங்க அனுபவிச்சுட்டு தான் போகணும். சரி, கர்மாலேருந்து எஸ்கேப்புங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சான்ஸே இல்லை. சரியா? நீங்க என்ன பண்ணலாம்னா கர்மாவோட தாக்கத்தை கம்மி பண்ணிக்கலாம். சப்கான்சியஸ் மைண்டு இது எல்லா பிறவியும் ஞாபகம் வச்சிருக்கோம். ஓகே. சரியா? அந்த சப்கான்சியஸ் மெமரி தான் இந்த பிறவியில வந்து நமக்கு கர்மாவா வேலை செய்யுது. நீரும் கொடுக்கும் போதே கர்மா வந்து குறையறதுக்கான வழிகள் நிறைய இருக்குமா. கர்மாவால அழிஞ்ச நிறைய கதைகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. இப்போ வந்து கர்மா வச்சு நம்ம எப்படி வாழ்க்கையை கொண்டு போகலாம், எவ்வளவு மாத்தலாம் அப்படின்னு சொல்லி குட் கர்மா, பேட் கர்மா அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம வந்து கர்மாவை பத்தின நிறைய கேள்விகளை கேட்கறதுக்காகவும் மகாருத்ரா குருஜி அவர்களை பார்க்க வந்திருக்கோம். ஸோ அவர்கள்ட்ட நம்ம நிறைய கொஸ்டின் கேட்டு நிறைய தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் குருஜி. நமஸ்காரம். நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. சரி, கர்மாவை பத்தி ஃபர்ஸ்ட் வாட் இஸ் கர்மா அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு கொஞ்சம் நீங்க கிளாரிஃபையா சொல்லணும் ஜி. ரைட். இப்போ கர்மா அப்படின்னு சொன்னாக்கா அதுல நிறைய பிரிவுகள் இருக்கம்மா. சரியா? நான் ரொம்ப சிம்பிளா சொன்னா கர்மா இஸ் எ பூமராங் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? எதை நீங்க வீசுறீங்களோ அது உங்களுக்கு திரும்ப பன்மடங்கு ஃபோர்ஸோட வரும். அதுதான் பூமராங் அப்படின்னு சொல்றது. சரியா? இப்போ இந்த கர்மால வந்து பாத்தீங்கன்னா நாம ஏற்கனவே செய்த செயல்களோட பலனாகவும் இருக்கலாம். சரியா? இப்ப நம்ம செய்யக்கூடிய விஷயங்களுக்கான பலனாகவும் இருக்கலாம். நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் விளையும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ விதைக்கக்கூடிய விஷயம்தான் கர்மா. சரியா? அதுக்கு நீங்க அனுபவிக்கிறது வந்து கர்மாவோட ரிசல்ட் தான். சரியா? நிறைய இன்னைக்கு நாம கஷ்டப்படுறோம்னா இது என் கர்மா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஏற்கனவே நீங்க விதைச்சதோட ரிசல்ட் தான் இந்த கர்மா. சரியா? சோ கர்மா இஸ் எ பூமராங். நீங்க எதை பண்றீங்களோ அது திரும்ப உங்ககிட்ட வரும். அது பேச்சால இருக்கலாம், செயலால இருக்கலாம், சொல்லால இருக்கலாம், உடல் ரீதியா இருக்கலாம், மனசு ரீதியா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். சரியா? அப்போ நீங்க எதை நல்ல விஷயங்கள் செய்யும் போது நல்ல விஷயங்கள் திரும்ப வருது, நல்லது அல்லாத விஷயங்கள் செய்யும் போது அதுவே திரும்ப வருது. அது எந்த ரூபத்துல வேணா இருக்கலாம். ஸோ தட் இஸ் கர்மா. இப்போ நம்ம முன் ஜென்மங்களை செய்த நிறைய வினைகள் அதோட கர்மாவும் நம்ம சுமந்துட்டு வரோம்னு சொல்றாங்கல்ல குருஜி, அது எப்படி குருஜி? சரி, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இப்ப மனித பிறவி நீங்க எடுத்ததே கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு தான். ஓகே. சரியா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சிலர் லைஃப்ல வந்து பிறந்ததுலேருந்து அவங்க கடைசியா போற வரைக்கும் எந்த விதமான கஷ்டமும் இல்லாம நல்ல சைல்ட்ஹுட் இருந்திருக்கும், நல்ல படிப்பு இருந்திருக்கும், நல்ல ஆரோக்கியமான உடம்பு இருந்திருக்கும், நல்ல ஃபேமிலி அமைஞ்சிருக்கும், அதே மாதிரி நல்ல பிசினஸ் அமைஞ்சிருக்கும். அவங்க லைஃப் அப்படியே எண்ட் ஆகி முடிஞ்சு போயிடும். சரியா? ஒரு சிலர் நல்லா ஹெல்த்தியா நல்லா வாழ்ந்து நல்லா போய் சேருவாங்க. சரியா? சோ நீங்க நல்லது பண்ணினாலும் நல்ல கர்மா இருந்தாலும் அதை நீங்க அனுபவிச்சுட்டு தான் போகணும். சரியா? கெட்ட கர்மா இருந்தாலும் அதனுடைய பாதிப்புகளை நீங்க அனுபவிச்சுட்டு தான் போகணும். சரியா? சோ இப்போ லைஃப் வந்து நம்ம இப்ப அனுபவிக்கிறது எல்லாம் நம்மளோட பாஸ்ட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். சரியா? இப்ப நம்ம பண்றது கூட நம்ம ஃபியூச்சரை டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனாலதான் நீ நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணு. உன் லைஃப்ல கெட்டது நடந்தாலும் நல்ல விஷயங்கள் பண்ணு. வேற யாராவது உன்னை திட்டினாலும் நீ அவங்களை யோசிக்காத, மறந்துரு, மன்னிச்சுடு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதுக்கு வந்ததுன்னு சொன்னாக்கா மெயினா வந்து கர்மாவை குறைச்சிக்கிறதுக்கு தான். சரியா? சோ கர்மாவை நீங்க பேலன்ஸ் பண்றதுக்காகத்தான் நீங்க இந்த மனித பிறவியே எடுத்திருக்கோம். மனித பிறவி ஒண்ணுக்கு மட்டும்தான் கர்மாவோட ரிசல்ட்டா நம்ம மனித பிறவியா இருக்கும். சோ பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் எல்லாத்துலயுமே கர்மா வந்து ஒரு ரோலா இருக்கு. டெஃபினட்டா ரோலா இருக்கு. ஓகே குருஜி, கர்மா எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகி வருது? ஏன்னா போன ஜென்மத்துல வேற ஒரு உடல்ல இருக்கும், இப்ப வேற ஒரு உடல்ல இருக்கும். ஆனா அந்த கர்மா எப்படி அங்க இருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வருது? இப்போ நான் என்ன சொன்னேன், மனித பிறவி எடுத்தோம் அது கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொன்னேன். சரியா? போன தடவை நீங்க வேற உடல் இருந்தீங்க. சரியா? அந்த உடல்ல இருந்து உயிர் மட்டும் வந்து அடுத்த பிறவியில வேறொரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு உயிரா மட்டும்தான் வந்திருக்கு. சரியா? சோ அந்த கர்மா எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த உயிர் வந்து ஒரு கேரியர். ரைட்டா? நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேனே, இது வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. சரியா? போன பிறவியில நீங்க பண்ணுன உங்களோட ஆழ்மனதோட பதிவுகள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கர்மா. நீங்க யாரையாவது அடிச்சிருந்தாலும் உங்களுக்கு அது தப்புன்னு தெரியும்,
வேற யாருக்காவது ஏதாவது கெடுதல் பண்ணியிருந்தாலும் அது தப்புன்னு உங்களுக்கு தெரியும். சரியா? இந்த உயிர் என்ன பண்ணும்னா நம்மளோட ஆழ்மனதுன்னு சொல்லக்கூடிய சப்கான்சியஸ் மைண்டு இது எல்லா பிறவியும் ஞாபகம் வச்சிருக்கும். சரியா? அந்த சப்கான்சியஸ் மெமரி தான் இந்த பிறவியில வந்து நமக்கு கர்மாவா வேலை செய்யுது. சரியா? சோ நம்ம என்ன சொல்றோம், நம்ம எது நினைக்கிறோமோ அதை அட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்ம ஆழ் மனசுல அந்த பதிவுகள் இருந்துட்டே இருக்கும். சரியா? அப்போ இந்த உயிர் வந்து ஒரு கேரியர், ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி. ரைட்டா? இது இந்த பிறவில இருந்து அடுத்த பிறவிக்கு அந்த மெமரிஸோட வரும். அந்த ஜீவன் ஜனிக்கும் போது அந்த கர்மா அதோட உடம்புல டிரான்ஸ்ஃபர் ஆகும், அதோட மனசுல டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. சரியா? ஸோ அதனால தான் அடுத்த பிறவியில சம்மந்தமே இல்லாம இருப்போமே, இந்த பிறவியில் எதுக்கு நல்லது பண்ணணும்னா அட்லீஸ்ட் அடுத்த பிறவியிலையாவது அந்த கர்மாவை சமநிலை பண்ணிக்கிறதுக்கான விஷயங்களுக்காக தான் நல்லதே பண்ணு, நல்லதே செய்யுன்னு சொல்லி பெரியவங்க சொன்னது. குருஜி, இப்ப சப்கான்ஷியஸ் மைண்ட்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதை பத்தி எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்ல முடியுமா? டீட்டெயில்னா நீங்கள் கேட்குறது வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் எப்படி நம்ம கர்மா பதியுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சரியா? ஸோ இது சப்கான்ஷியஸ் இப்போது நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். சில குழந்தைகள் வந்து பிறவியிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்பார்ன் டேலண்ட்டோடு இருப்பாங்க. எல்லாருக்குமே இன்பார்ன் டேலண்ட் இருக்குது, எல்லா குழந்தைங்களுக்கும் இன்பார்ன் டேலண்ட் இருக்குது. பட் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசு குழந்தை எல்லா கண்ட்ரீஸோட கேபிட்டல் சொல்லுது, ஒரு 5 வயசு குழந்தை வில் வித்தையில் சிறந்தவங்களாக இருக்குது, இல்லை ஒரு 10 வயசு குழந்தை வந்து குதிரை ஓட்டுறதுல சிறந்தவங்களாக இருக்காங்க. ஸோ நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது, நம்ம அவ்வளோ ட்ரைனிங்கும் கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ டேலண்ட் இருக்குதுன்னு சொன்னாக்கா இது எல்லாமே அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய திறமைகள் தான். சரியா? அதுதான் அவங்களுக்கு இந்த பிறவியில் ஒரு ஞாபகமாக வந்து ஒரு டேலண்ட்டாக வந்து அது வேலை செய்யுது ஆக்சுவலாக. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நாம் செஞ்ச நல்ல விஷயங்களோ நல்லதல்லாத விஷயங்களோ எல்லாமே நம்ம லைஃப்பில் வந்து இப்போ நாம் ஒரு விஷயம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, மனசு ரீதியாவோ உடல் ரீதியாவோ அனுபவிக்கிறோம்னு சொன்னாக்கா இந்த வலியோ வேதனையோ நம்ம யாருக்கோ ப்ரீவியஸ் ஜென்மத்தில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? ஸோ அதாவது இப்போ அந்த வலி தான் நம்ம உணர்றோம், அந்த வலி தான் கர்மா. சரியா? அது உணர்வு ரீதியாக இருக்கலாம், உடல் ரீதியாக இருக்கலாம், உள்ளம் ரீதியாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். சரியா? இது வந்து நீங்கள் அனுபவிக்கணுங்கிறது தான் உங்கள் கர்மா ஆக்சுவலாக. சரியா? ஸோ அது அப்படி தான் வேலை செய்யுது. உங்கள் ஆழ்மனதில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைகள், அந்த மெமரிஸ், அந்த ஞாபகங்கள் உங்கள் கர்மாவாக லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் உங்ககிட்ட வருது. ஸோ இதுதான் இந்த ஆழ்மனதில் இருந்து நமக்கு வரக்கூடிய கர்மா. இப்போ கர்மா வந்து நேரடியா செய்யக்கூடிய செயல்கள்னால இல்லைன்னா வந்து மறைமுகமா செய்யக்கூடிய செயல்கள்னால வருமா குருஜி? இப்போ நீங்க மறைமுகமான்னு சொல்றது வந்து நம்ம அறியாம யாருக்காவது இது நீங்க தெரிஞ்சு செய்யக்கூடிய விஷயங்கள் தான் உங்க மெமரியில இருக்கும். நான் முதல்ல சொன்னேன் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியாம செய்யக்கூடிய செயல்களுக்கு வந்து உங்களுக்கு கர்மா பாதிக்காது. சரியா? இது நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஒரு ஒரு கழுகு வந்து ஒரு பாம்பை வந்து பிடிச்சிட்டு போச்சான். சரியா? அது நல்ல வானத்தில் அதோட இறைங்கிறனால அது பிடிச்சிட்டு வானத்தில் பறந்து போகுது. ஒரு மன்னர் வந்து அந்த நாட்டில் அவர் அன்னதானம் பண்ணிட்டு இருக்காரு. சரியா? அப்போ அவங்க தயார் செஞ்சு வச்ச அந்த சாப்பாட்டில் அந்த பாம்போட விஷம் அதை காப்பாற்றிக்கிறதுக்காக அது கொத்த ட்ரை பண்ணுது. அந்த பாம்போட விஷம் அந்த சாதத்தில் விழுந்துருது. சரியா? அது தெரியாம அந்த மன்னர் வந்து அந்த சாதத்தை அன்னதானம் போட்டுட்டாரு. அதை சாப்பிட்ட பல பேர் இறந்துட்டாங்க. சரியா? அப்போ இந்த கர்மா யார் மேல தப்பு? இந்த கழுகு மேல தப்பா, இந்த பாம்பு மேல தப்பா, இல்ல அந்த விஷம் விழுந்தது தெரியாம சமைச்சு அன்னமிட்ட அந்த அரசருக்கு தப்பா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சித்திரகுப்தன் கேட்கிறார், இந்த பாவக்கணக்கை நான் யார் மேல எழுதுறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சரி, அப்போ யமதர்மன் சொல்வார், வெயிட் பண்ணு, அதுக்கான காலம் வரும், வெயிட் பண்ணு, இத்தனை பேர் இறந்துருக்காங்க, இது மிகப்பெரிய பாவம் தான், இதற்கான பாவ கணக்கை எழுதலாம், வெயிட் பண்ணு, அதற்கான சந்தர்ப்பம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்போ இந்த ஊர்ல புதுசா அந்தணர்கள் வராங்க. அவங்க வந்து இந்த மாதிரி இங்க அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க, சாப்பிட போகணும் அப்படின்னப்போ அந்த ஊர்ல வழி கேட்குறாங்க. இங்க இந்த மன்னர் வந்து சாப்பாடு போடுறாராமா, நாங்க எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாரா, யார் அந்த சாப்பாடெல்லாம் போட்டு கொல்லுவார், அந்த ராஜாவுக்கு அங்கேயா சாப்பிட போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஸோ உடனே யமதர்மன் சொன்னாரா, இந்த 2 பேரோட பாவ கணக்கு இவங்க மேலே எழுது அப்படின்னு சொன்னப்போ சித்திரகுப்தனுக்கு புரியல, ஏன் இவங்க மேலே எழுதணும் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அவர் சொல்கிறாரா,
கழுகோட தன்மை அது இறைக்கு அந்த பாம்பை பிடிச்சிருக்கு. சரியா? அப்போ அது மேலே எழுத முடியாது. அந்த பாம்பு உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக விஷத்தை கக்கியிருக்கு. அதையும் நம்ம பாவக்கணக்கில் எழுத முடியாது. அந்த அரசர் அதுல விஷம் கலந்துருக்குன்னு தெரியாம சாப்பாடு போட்டுட்டார், அதனால அவரு கணக்குலையும் எழுத முடியாது. நடந்த உண்மை என்னன்னு தெரியாம அந்த அரசர் மேல பழிய போட்டாங்க இல்லையா, அவர்கள் மேலதான் இந்த பாவக்கணக்கை எழுதணும்னு சொல்லுவாங்களாம். சரியா? ஸோ இது ரொம்ப சிம்பிளா பாருங்க. கர்மா அவ்வளவுதான். அந்த 2 பேத்துக்கு அந்த கர்மா அத்தனை உயிர்களை கொன்றதோட அந்த பாவ கணக்கு அவங்க 2 பேத்து மேல சொல்லிச்சு. அப்போ எழுதப்பட்டது. சரியா? அப்போ நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரியாம கூட ஏதாவது சொல்லிட்டோம்னு சொன்னாக்கா அது நிச்சயமாக கர்மால வந்து சேரும். சரியா? நமக்கு உண்மையை ஆராயாமல் சொல்லக்கூடிய விஷயங்கள் அது இன்னொருத்தரை பத்தி நல்லதா கூட இருக்கலாம், நல்லது அல்லாததா கூட இருக்கலாம், அதுவுமே பாவக்கணக்குல வந்து சேரும். ஸோ கர்மா அப்படித்தான் வேலை செய்யும். இப்போ இதுதான் கர்மா அப்படின்னு என்னோட வாழ்க்கையில இவ்வளோ கர்மா இருக்கு, நான் இப்படி எல்லாம் தான் போகணும் அப்படின்னு ஒரு கர்மா இருக்குல்ல குருஜி, அதோட தாக்கத்தை கம்மி பண்றதுக்கோ இல்ல வந்து நம்ம அதுல இருந்து ஒரு எஸ்கேப் ஆகுறதுக்கோ ஏதாவது ஒரு வழிமுறைகள் இருக்குங்களா? சரி, கர்மாலேருந்து எஸ்கேப்புங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சான்ஸே இல்லை. சரியா? நீங்க என்ன பண்ணலாம்னா கர்மாவோட தாக்கத்தை கம்மி பண்ணிக்கலாம். சரியா? நான் முதல்ல சொன்னேன், இது வந்து ஆழ்மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் கர்மா அப்படின்னு சொன்னேன். ஸோ உங்கள் ஆழ்மனசை ட்ரெயின் பண்ணிக்கிறது மூலமா உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை லைஃப்ல நடத்திக்கிறதுக்கு உங்கள் ஆழ்மனசை ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்கு மூலமா கர்மாவோட தாக்கத்தை கம்மி பண்ணலாமே தவிர யூ கேனாட் எஸ்கேப் ஃப்ரம் இட். சரியா? இது எப்படின்னா நான் சொல்றேன்னா, ஒரு விபத்து நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியுது. சரியா? ஸோ நீங்கள் ஹெல்மெட்டு எல்லாம் பேடு நீ பேடு அது இதெல்லாம் போட்டு விழுந்தீங்கன்னா என்ன ஆகும்? இம்பேக்ட் கம்மியாகும். சரியா? ஸோ ஒண்ணுமே இல்லாம போய் நேரா போய் மோதிக்கிறக்கும் இதெல்லாம் ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் போய் மோதிக்கிறக்கும் வித்தியாசம் இருக்கு. நடக்கிறது நடந்தே தீரும். சரியா? ஸோ இதுக்கு வந்து கர்மாவை நீங்க கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப சிம்பிளா வந்து நம்மளோட வள்ளலார் ஐயா கொடுத்த மெத்தடாலஜின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து அன்னதானம் போடுறது. சரியா? ஸோ ஒரு பசியுண்ட வயிறு வாழ்த்துறதை தவிர நம்ம கர்மா வந்து அதோட இம்பேக்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வேற வழிகள் வந்து கம்மி. சரியா? நம்மளால் 1,00,000 பேத்துக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு மனசில் ஆசை இருந்தாலும் அவ்வளோ பேத்துக்கு பண்ணுறதுக்கான பொருளாதார தேவைகளும் இருக்கிறதுனால ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா நீங்கள் நிறைய அந்த ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கலாம், பறவைகளுக்கு உணவு கொடுக்கலாம், எறும்புக்கு தீனி போடலாம். ஸோ அதுவுமே ஒவ்வொரு ஜீவராசி தானே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிறருக்கு தானமும் பிறருக்கு நீரும் கொடுக்கும்போதே கர்மா வந்து குறையிறதுக்கான வழிகள் நிறைய இருக்குமா. ஸோ இது போக சித்தர்கள் வழிபாடு வந்து உங்களுக்கு கர்மாவை குறைச்சி கொடுக்கும். சரியா? ஒரு குருவோட வழிகாட்டுதல் இருக்கு, ஒரு குருவோட ஒரு அருள் இருக்குன்னு சொன்னாக்கா அது வந்து உங்களோட கர்மாவை குறைச்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? இந்த கலியுகத்தில் எனக்கு தெரிஞ்சு எழுத்தாளர் பாலகுமாரன் ஐயா வந்து யோகிராம் சூரத்குமார் ஐயா வந்து அவருக்கு வந்து அவரோட கர்மாவை வாங்கிட்டதா ஒரு இது இருக்கு. சரியா? யோகிராம் சூரத்குமார் ஐயா வந்து பாலகுமாரனோட முதுகு தண்டுவடத்தை தொட்டு குண்டலினியை எழுப்பி அவருக்கு வந்து நடராஜர் தரிசனம் கண்டுதுன்னு சொல்லிட்டு பாலகுமாரன் ஐயா எழுதியிருக்கார், அவரோட எழுத்துக்களில் எழுதியிருக்கார். ஸோ அந்த மாதிரி குருவும் அந்த மாதிரி ஒரு ஆத்மார்த்தமான சிஷ்யனும் இருக்கும்போது கர்மாவோட இம்பேக்ட் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு குருவும் இன்னைக்கு அந்த அளவுக்கு மானசீகமான ஒரு சீடரும் இருக்காங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ அந்த மாதிரி நம்ம யாரை குருவாக எடுத்துக்கிட்டாலும் மானசீகமாக எனக்கு லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவங்களால தான். அது நல்லதாக இருந்தாலும் சரி, இல்லாததாக இருந்தாலும் சரி, அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அதெல்லாம் நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் மானசீகமாக நம்பும்போது கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள விட்டு விலக ஆரம்பிக்கும். ஸோ கூடவே நீங்கள் அன்னதானம் பண்ணுறதோ, உங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு பண்ணுறதோ, நீர் கொடுக்கறது வந்து மிகப்பெரிய ஒரு கர்மாவை குறைக்கக்கூடிய செயல். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக கர்மாவோட தாக்கத்திலிருந்து நீங்க தாராளமா கம்மி பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி குருஜி. நிறைய கிளாரிஃபைடா நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. அடுத்த பதிவுல இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட உங்க கூட பேச கண்டிப்பாம்மா. நமஸ்காரம்.